தொடர்பாக நடந்த இந்த நிகழ்வு தொடர்பிலே நேற்று பாதுகாப்பு செயலாளர் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். அந்த அறிக்கையிலே அந்த நிகழ்வு தொடர்பாக அந்த எந்த விதமான முறைப்பாடும் தனக்கு கிடைக்கவில்லை என்று அந்த செய்தி சொல்லியது. திடீரென இன்று முப்படையினரும் கௌரவ முதலமைச்சர் அவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக அக்கறை காட்ட மாட்டார்கள் என்றும் அவர் முப்படை முகாம்களுக்கு ஐயம் செய்ய முடியாது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. யார் எடுப்பது, இது எவ்வாறு பகிரங்கப்படுத்தப்படுவது என்பது தொடர்பில் ஒரு குளறுபடி இருப்பதாக நான் அறிகிறேன். முப்படைகள் திடீரென்று எப்படி ஒரு முடிவை எடுக்க முடியுமா, இது அரசாங்கத்தினுடைய முடிவா என்பது தொடர்பாக மிக விரைவிலே ஒரு விளக்கத்தை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்வதோடு, கிழக்கு மாகாண சபையை பொறுத்தவரையிலே 2015 ஆண்டு தை மாதத்துக்கு பின்பும் ஏற்பட்ட சில மாற்றங்கள், அதற்கு பின்பு மார்ச் மாதம் நாங்கள் ஒரு ஐக்கிய நிர்வாகத்தை கிழக்கு மாகாணத்தில் ஏற்படுத்தி இருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், இந்த நாட்டுக்கு முன்னுதாரணமாக இன்று பாராளுமன்றத்திலும் அவ்வாறு ஒரு தேசிய அரசாங்கம் அமைந்திருப்பதாக சொல்லுகின்றார்கள். அதற்கு முன்னுதாரணமாகவும் மூல காரணமாகவும் இருந்தவர்கள் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த நாங்கள் என்பதை அவர் எல்லா இடங்களிலும் சொல்லியிருக்கின்றார். அந்த வகையிலே எங்களுடைய நிர்வாகம் கிழக்கு மாகாணத்திலே உள்ள எல்லா மக்களையும் சமமாக பேணுகின்ற வகையிலேயான செயற்பாடுகளை நாங்கள் தொடக்கி இருக்கின்றோம். அது தொடரும். அந்த வகையிலே தான் இந்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம். நான் முதலில் இங்கு மிக அண்மையிலே வருகை தந்து இங்குள்ள மீன்பிடித்துறை, இங்குள்ள தும்பு பயிற்சி தொழிற்சாலை என்பவற்றை பார்வையிட்டு சென்றது உங்களுக்கு தெரியும். இது தொடர்பாக நான் முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த தும்பு பயிற்சி தொழிற்சாலை தொடர்பான சில அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றேன். அவர் தன்னுடைய உரையிலே இது தொடர்பாக சொல்லுவார் என்று நான் நம்புகின்றேன். இவை அனைத்துக்கும் மேலாக இந்த ஆண்டு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை ஆக்குகின்ற ஆண்டு. அதற்காக பாராளுமன்றத்திலே பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பாக ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நான் நினைக்கின்றேன், தமிழ் முஸ்லிம் மக்களுடைய இணைந்த ஒரு தீர்வு என்பது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் நாங்கள் இன்னும் நேரடியான பேச்சுவார்த்தைகளை இது தொடர்பாக ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றாலும் எங்களுக்கு இடையிலே கௌரவ அஷ்ரப் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது 98ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே நாங்கள் கடைபிடித்த அதே மீளாய்வு செய்து கொண்டு இந்த நாட்டிலே சிறுபான்மையின மக்களுக்கு வழங்கக்கூடிய விதத்திலேயான ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை முன்னெடுக்கின்ற அந்த செயற்பாட்டிலே நாங்கள் இன்னும் ஆழமாக சிந்தித்து ஒரு தீர்வுக்கு வருவோம். அந்த தீர்வு அநேகமாக நாங்கள் கையொத்த தீர்வாக இருக்கின்ற பொழுது இந்த பெரும்பான்மை அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் அதற்கு தலையசைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அத்தகைய ஒரு கட்டுமானத்தை நாங்கள் கிழக்கு மாகாணத்திலே இருந்து ஏற்படுத்த முடியும் என்று நினைக்கின்றேன். அவ்வகையான சிந்தனை எங்களுக்கு உண்டு. அவ்வாறான சிந்தனை செயற்படுகின்ற பொழுது உருவாக்கப்படுகின்ற அரசியலமைப்பு சட்டத்திலேதான் சிறுபான்மை மக்கள் தங்களுடைய விடயங்களை தாங்களே தீர்மானிக்கின்ற செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்று சொல்லப்பட்ட